இந்தா இதை கட் பண்ணு. சித்ரா ஒன்னும் இல்ல. சித்ரா இங்க வா. போ. வா. என்னக்கா? உனக்கு ஒரு சர்ப்ரைஸ். என்ன சர்ப்ரைஸ்? இது ஓபன் பண்ணி பாரு. புக்ஸா? இந்த செமஸ்டருக்கு இன்னும் 3 வாரம் தானே இருக்கு. ஆமா. நீ படிக்கிறதுக்காக வாங்கிட்டு வந்த. அக்கா இது எப்படி வாங்குனீங்க? பாண்டி கிட்ட ஏற்கனவே சொல்லி வச்சுட்டேன். நீ படிக்கிறதுக்கு ரெடியா இரு. ம். அக்கா அம்மாக்கு தெரிஞ்சா திட்டுவாங்கல்ல. அது எல்லாமே பாத்துக்கலாம். நீ இப்போ முதல்ல புக்ஸை யாருமே பார்க்காத மாதிரி மறைச்சு வை. அது கூட ஒரு பொண்ணு படிக்கிறது எவ்வளவு முக்கியம் தெரியுமா? பாரு, எனக்கு அதெல்லாம் தேவையில்லை. என்னை பொறுத்த வரைக்கும் கிருபா அண்ணனுக்கு சித்ராவை மேலே படிக்க வைக்க விருப்பம் கிடையாது. அதனால எனக்கும் விருப்பம் இல்லை. சரி, அப்ப யாரு சொன்னா நீ சித்ராவை படிக்க வைக்க சம்மதிப்ப? கிருபா அண்ணன் சொல்லணும். அவரை தவிர வேற யார் சொன்னாலும் நான் அதுக்கு சம்மதிக்க மாட்டேன். உங்க அம்மா சொன்னா? ஏய், ஏய், என்ன சொல்ற நீ? தெளிவா சொல்லு, எனக்கு புரியல. நான் உங்க அம்மாவை பத்தி விசாரிக்க போனப்போ எனக்கு உங்க அம்மாவோட போட்டோ மட்டும் கிடைக்கல. அவங்கள பத்தின சில விஷயங்களையும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன சொல்லு? எனக்கு உங்க அம்மாவோட போட்டோவை தந்தது யார் தெரியுமா? உங்க அம்மா கூட படிச்ச ஃப்ரெண்டு. உங்க அம்மாவுக்கு படிக்கிறப்போ பெரிய டாக்டர் ஆகணும்னு கனவு இருந்துச்சாம். ஆனா வீட்ல வசதி இல்லாததுனால அவங்களால படிக்க முடியல. அவங்க படிக்கிறப்போ கிளாஸ்ல அவங்க தான் ஃபர்ஸ்ட். ஊருக்குள்ள ஸ்கூலுக்கெல்லாம் போகாம இருக்கிற பொண்ணுங்க அவங்க வீட்டுக்கே போய் அவங்க அப்பா அம்மா கிட்ட பேசி அந்த குழந்தைங்கள ஸ்கூலுக்கு அனுப்பி வைப்பாங்களாம். அதுக்காக உங்க அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க தெரியுமா? நீ உண்மையதான் சொல்றியா? நான் எதுக்கு போய் சொல்லணும்? நீ நம்பலனா என் கூட வா, உன்னை ஒரு இடத்துக்கு நான் கூட்டிட்டு போறேன். இதுக்கப்புறம் உன் விருப்பம். யாரு? அடடே வாம்மா, வாங்க வாங்க, உட்காருங்க. வா உட்காருங்க, உட்காருங்க. எப்படிமா இருக்க? நான் நல்லா இருக்கேங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேம்மா. அம்மா, இது யாருன்னு அடையாளம் தெரியுதா? தெரியலையேம்மா. உங்க கூட படிச்ச சீதாலட்சுமியோட பையமா? சீதாலட்சுமி பையனா நீ? நல்லதுப்பா, எவ்வளவு பெரிய ஆளா வளர்ந்துட்ட நீ. என்னப்பா படிச்சிருக்க? என்ன பண்ணிட்டு இருக்க நீ? இல்லம்மா, நான் பெருசா எதுவும் படிக்கல. சின்ன வயசுல அம்மா இறந்ததுக்கு அப்புறம் நான் அனாதையா ரோட்ல தான் சுத்திக்கிட்டு இருந்தேன். அந்த மனுஷன் தான் என்னை கூட்டிட்டு போய் அவர் வீட்டில் வச்சு வளர்த்தார். அப்போலேருந்து இப்போ வரைக்கும் நான் அவருக்கு விசுவாசமா இருக்கேன்.
அங்கே இருக்கிற வேலையெல்லாம் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேம்மா, அவ்வளோதான். உன் அம்மா படிப்புல ரொம்ப கெட்டிக்காரி. எங்க கிளாஸ்லயே அவ தான் ஃபர்ஸ்ட் மார்க். நல்லா படிப்பா. உன் அம்மாவுக்கு என்ன தெரியுமா கனவு? பெரிய டாக்டர் ஆகணும்னு தான் கனவு. சில நேரத்துல அவ கேக்குற சந்தேகத்தை வாத்தியார்னால கூட சொல்ல முடியாதுப்பா. அந்த அளவுக்கு யோசிப்பா. அந்த காலத்துல அறிவொளி இயக்கம்னு ஒண்ணு இருந்துச்சு. பெரியவங்களெல்லாம் கூட்டு போய் மரத்தடியில உட்கார வச்சு உன் அம்மா தான் பாடமே நடத்துவா. அந்த காலத்துலலாம் பொம்பளை பிள்ளைங்களை படிக்கவே அனுப்ப மாட்டாங்க. ஆனா உன் அம்மா பொம்பளை பிள்ளைங்களுக்காக குரல் கொடுத்தாப்பா. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. என்னக்கா இதெல்லாம்? தெரியலையம்மா. ஏய் அங்க பாருடி, போஸ்டர்ல இருக்க ஆளு கார்ல உட்காந்துருக்காரு. ஐயோ ஐயோ. இந்த ஆளுக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கா? இதை வச்சுட்டு தான் ஊருக்குள்ள வீராப்ப சுத்திட்டு இருக்கானா? இனி எப்படி இவன் ஊருக்குள்ள தரைய கட்டான்னு பாப்போம். ஏய் வண்டியா, யோ நில்லையா, நீ தான் பெருசா சிங்கம் புலின்னு கதை விட்டுட்டு இருந்த. இப்ப தெரியுதா? பிரச்சனை என்கிட்ட இல்ல, உன்கிட்ட தான். குழந்தை பெத்துக்க முடியலன்னா உன்னை எல்லாம் ஆம்பளைன்னு எதுக்கு வெளியில சொல்லிட்டு தெரியற? உன்னால நான் தான் அசிங்கப்பட வேண்டியதா இருக்கு. போயா. ஒரு வேளை டெஸ்ட் ரிசல்ட் நமக்கு எதிராக வந்துச்சுன்னா இவ்வளோ இந்த மாதிரி தான் நம்மக்கிட்ட பேசுவாளா? பேசலனாலும் மனசுக்குள்ள இந்த மாதிரி தான் நினைப்பா. மேடம் சாரை வர சொல்லுங்க. என்னங்க ஆ? கூப்பிடுறாங்க.